மக்களே, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டிமாண்ட் எதுக்குன்னு கேட்குறீங்களா? டை பாக்கெட்டுக்கு. எந்த பொட்டி கடையிலும் டை பாக்கெட்டே கிடைக்கலையா? ஏன்னு கேட்குறீங்களா? திமுகவோட உடன்பிறப்புகள் எல்லாம் ஜென்சியா மாற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவோட ஜென்சி மீட்டுக்கு கிளம்புறதுக்கு திமுக உடன்பிறப்பெல்லாம் இருக்கிற ஒட்டுமொத்த டை பாக்கெட்டை வாங்கிட்டதா அறிவாலய வாசல்ல போயிட்டு இருக்கும் போது அந்த செய்தி. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை. நேத்து என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, ஆனால் அவர் உடன்பிறப்பு. அவர் எனக்கு கால் பண்ணி ஒரு மிரட்டுற தோரணையிலெல்லாம் பேசினாரு. நீ எல்லாம் எதுக்கு அரசியல் பேசுறேன்ட்டு. நான் முதல்ல எதுக்கு அரசியல் பேசவே வேணாம் தான் இருந்தேன். எதுக்கு அரசியல் பேச வந்தேன்னா, ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் என்னைக்கு இந்த அரசியல்வாதிகள்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்களோ, திட்ட ஆரம்பிச்சாங்களோ, அப்போ நாங்கள் எப்படி வாய மூடிட்டு உட்காந்துருக்க முடியும்? மக்கள் அரசியல் பேசுவோம். நீங்கள் எப்படி எங்களை திட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நாங்களும் உள்ளே வருவோம். அந்த கமெண்ட் ஒரு நண்பர் போட்டிருந்தார் சொன்ன இல்லையா? அந்த கமெண்ட்ல என்ன போட்டிருந்தாருன்னா, நானும் மக்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அந்த மக்கள் தான்ப்பான்னு போட்டிருந்தா கூட நான் மக்கள் நம்பிட்டு இருப்பேன். மக்கள் தாண்டா வாடா போடாலாம் அதில் ஆட் ஆகிருந்தது. அந்த ஆடை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அவர் திமுகவோட உடன்பிறப்புன்னு. உண்மையான மக்களோட நிலை என்னன்றத அந்த உடன்பிறப்புக்கும் மற்ற எல்லாருக்கும் புரியுற மாதிரி இப்போ ப்ளே பண்ணுறேன், பாருங்க. இந்த 15 நாளா கடமை கண்ணியும் கட்டுப்பாடோட இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து மக்கள் போற்றுவோர் போற்றட்டும், புழுதியில் தூற்றுவோர் தூற்றட்டும், அவர் கடமையை செஞ்சுக்கிறாரு. நாங்க தான் பார்த்தோமே 2016 இருந்து 2021 வரைக்கும் ஒரு வியாபாரியா 40-50 கடையடைப்புகள் நாங்க சந்திச்சோம். எதுக்கு அப்படி எவ்வளவு டிஃபரன்ஸ் நீங்க ஜெயிச்சிங்க போன தடவை? கருணாநிதி பேரனா 2.5 வருஷம் ஒப்பம் காசு போடல. இப்போ உடனே விஜய் எதுக்கு டாச்சல் கூட 10 கோடி கடத்த வச்சுட்டு போய்க்கிறேன் உங்க அப்பா. திமுக கவுன்சிலர் தான் பண்றாரு, வேற யாரும் பண்ணல, அவர் தான் பண்றாரு. டிவிக்கே ஓட்டு போட்டீங்கல்ல, நீங்க என் வீட்டாண்ட வரீங்க? போய் அங்க போய் கேளுங்க, போய் டிவி கேளுன்றாங்க. பாத்ரூம் போனா கூட எங்களுக்கு தண்ணி கிடையாது. இவங்களே காசை கொடுத்து ஒருத்தரை பவர் கட் பண்ண சொல்லிட்டு இவங்களே ஒரு 20-30 பேரை கூடி போய் காலையில பவர் கட்க போராடுறாங்களாமா. அது டிவி கேல இருக்க பசங்க இருக்காங்க பாருங்க, அது ஸ்மார்ட் பசங்க, ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க உடனே போய் அங்கே நின்று யார் பண்ணா ஏது பண்ணா யார் காசு கொடுத்தா எல்லா விவரத்தையும் எடுத்துட்டாங்க. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டோட சூழல். அடுத்து கடந்த கால ஆட்சி காலத்துல இந்த உடன்பிறப்புகள் யாரும் குரல் கொடுக்காம, அதாவது சமூக செயற்பாட்டில இருந்து இப்போ வந்திருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஊடகவியாளர் என்ற போர்வையில இருக்கிறவங்க, இப்போ மக்கள் என்ற போர்வையில இருக்கிறவங்க, இவங்க யாருமே குரல் கொடுக்காத பல விஷயங்களை கடந்து போனாங்கல்ல, அதை அவங்களுக்கு நினைவூட்டுவோமா? கேளுங்க ஆடியோவை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இண்டிகோ நிறுவன விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறல். திருவள்ளுவர் நகராட்சியின் திமுக கவுன்சிலர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆடை முழுவதும் குருதி கொட்டிய நிலையில் தெருவில் நடந்து வந்த 7 வயது சிறுமி குழந்தையை கடத்திச் சென்று சொல்ல முடியாத பாலியல் சித்திரவதைக்குள்ளாக்கிய கொடூரம். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே ஒபகவலசை கிராமத்தில் 75 வயது முதியவரை கொலை செய்து முதியவரின் 70 வயது மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக சென்னை அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தப்பு பண்ணிட்டான், குழந்தைய கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி குழந்தைய பண்ணிட்டான். மூளை வளர்ச்சி குழந்தையே இப்படி பண்ணிருக்காங்கன்னா நல்லவங்களை இன்னும் என்ன பண்ணாங்க? தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருப்பதாக. சென்னை ஓட்டேரியில் பள்ளி மாணவியை அவரின் அக்கா காதலன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருச்சியில் இருந்து சென்னைக்கு ப்ராஜெக்ட் செய்ய வந்திருந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உடன்பிறப்புகளே, கேக்குதா இந்த அவலம்? இந்த ஓலத்துல தான் நாங்க வாழ்ந்தோம். இந்த மரண ஓல சத்தத்துக்கிடையே தான் நாங்க வாழ்ந்தோம். அதனாலதான் மாத்தி ஓட்டு போட்டிருக்கோம். நீங்க திரும்ப எதிர்கட்சியா செயல்படுறோன்ற பேர்ல எங்களை திரும்பவும் டார்ச்சருக்குள்ள கொண்டு போவாதீங்க. ஒரிஜினல் மக்களோட நிலைப்பாடு இதுதான். இந்த மக்கள் என்ற போர்வையில எல்லாம் நீங்க வராதீங்க. நடுநிலை மக்கள் என்ற போர்வையில அதாவது அரசியலே ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் பேசக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா, திமுகவுக்கும் பார்ப்பனிய சிந்தனைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன மேன் வித்தியாசம்? எளிய மக்கள் யாரும் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு உங்க உடன்பிறப்புகளுக்கு என்ன வந்திருக்குன்னா, அப்ப அந்த பார்ப்பனிய சிந்தனைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அடுத்து விஜய் அவர்கள் பிரஸ் மீட் இன்னைக்கு காலைல டெல்லியில கொடுக்கல. பொதுவாக விஜய் சார் பிரஸ் மீட்டே கொடுக்கல. சரி, பிரஸ் மீட் கொடுக்கணும் தான், பிரஸ் மீட்டே கொடுக்கல.
ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்றது எந்த ப்ரெஸ் மீட் கண்டிப்பாக ஒரு முதலமைச்சர் கொடுக்கணுன்றது எந்த அரசியல் சாசனத்திலேயாவது எழுதியிருக்கா? அந்த மரபை மீறிட்டாரா விஜய் சார்? இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் எதுக்கு ப்ரெஸ் மீட் தேவை? நாங்கள் கேள்வியை கேட்கறத ட்விட்டர்லேயே கேள்வி கேட்டுடுறோங்க. சிஎம் ஆஃப் தமிழ்நாடுக்கே நாங்கள் கேள்வி கேட்போம். ஏன்னா மக்களோட பிரதிநிதியாக இருந்தால் நீங்கள் மக்களோட இதுவாக தானே கேள்வி கேட்க போகிறீங்க. ப்ரெஸ்ஸு முதல்ல எந்த ஊடகம் மையத்தில் நிற்கிது? நடுநிலையத்தில் நீங்கள் எந்த ஊடகம் இருக்கீங்க? எந்த ஊடகம் நடுநிலையாக இருக்குது? ஏற்கனவே ப்ரெஸ் மீட் கொடுத்து நல்லா எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு அழைச்சி நல்லா பார்த்துக்கிட்ட எங்கள் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி கொன்னே புட்டிங்க. எத்தனை பேர் அவரோட ப்ரெஸ் மீட் எல்லாம் அவர்கிட்ட இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டு எப்படியெல்லாம் அவரை சாவடிச்சிங்க. அவரை கடைசியில் ட்ரோல் மெட்டீரியலாகவே மாற்றுறீங்க ஒரு மிக சிறந்த தலைவனை. இப்போ அதுக்கு ஆள் தேடுறீங்களா ஊடகவியலாளர்லாம்? முதல்ல ஊடக அறம்னு ஒன்று இருக்கா இங்கே? ஊடகத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு நடுநிலையாக நின்று பேசுகிறீங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்ட ஒரு கட்சி சார்பாக தானே நின்று பேசுகிறீங்க. அப்புறம் எப்படி ஒருத்தவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணுன்ற எண்ணம் வரும்? அதுதாண்டி கடந்த காலத்தில் நடந்த ப்ரெஸ் மீட்லாம் தெரியும்ல. உங்களுடைய கேள்வி 10வது கேள்வி, இதற்கு பதில் நான் அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம் அந்த காமெடியெல்லாம் நாங்கள். ஸோ அடுத்து நான் ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்கிற மற்றவங்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்கலன்னா பொதுமக்களில் அவங்களோட இதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு நடக்கிற நிகழ்வெல்லாம் நம்ம நாளைக்கு வர டெய்லி பேப்பரை பார்த்து தான் படித்து தெரிஞ்சுக்கிறோமா? இந்த செகண்ட் இந்த நிமிஷம் நம்ம மொபைலில் உட்காந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோமா? நம்ம இப்போ என்ஹான்ஸ்டு சொசைட்டியில் எல்லா விஷயத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். நம்மளோட பதிலும் உடனுக்குடன் அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருக்குது. இது திமுக அரசாங்கம் இல்லை, நம்மளால் பதில் கூட சொல்ல முடியாமல். ஏன்னா பதில் சொன்னோன்னா அடுத்து உடனே ஒரு கேஸ் போட்டுருவாங்க நம்ம பின்னாடி. அரசியல் எதிர்த்து பேசுகிற, அதாவது ஆட்சியிலேயே இல்லை, அரசியல் பேசினேன். எதுக்கு பேசினேன்? எங்களை கேட்டதுக்கு பேசினேன். தாவேக்காக ஆதரவு இல்லை, அறிவு குருட்டு கூட்டம்னு 1,75,00,000 பேரை சொன்னாங்கல்ல. அங்கே அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து பாலாவதி மக்களா ஓட்டு போட்ட மக்களை திட்டினா ஓட்டு போட்ட மக்கள்லேருந்து ஒருத்தன் வந்து பேசக்கூடாதா? பேசுவேன். அந்த உடன்பிறப்புக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்கு கமெண்ட் போட்டவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். தினமும் பேசுவேன். 2021 ஒரு திமுக நிர்வாகி, எனக்கு நல்லா தெரியும் அவரை இந்த வீடியோ பார்ப்பாரு. அந்த திமுக நிர்வாகி 2021 அவர்கிட்ட இருந்தது வெறும் ஒரே ஒரு புல்லட். 2026 இப்போ தேர்தல் நடக்கும்போது அவர்கிட்ட இருந்த வண்டி தார். நம்மளாம் நினைச்சா கூட வாங்க முடியாது. ஒரு சாதாரண திமுக நிர்வாகி கிட்ட புல்லட்லேருந்து தாருக்கு போறாங்கன்னா அப்போ அதுனா ஊழல் ஆட்சி இல்லாமல் என்ன ஆட்சிங்க? அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு சமூக ஆர்வல் என்ற போர்வையிலையும் ஊடகவியலாளர் என்ற போர்வையிலையும் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. போன ஆட்சியிலலாம் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ஏன் பேசல? போன ஆட்சியில் யூபிஐ கிரெடிட் ஆகலையா? இப்போ யூபிஐ கிரெடிட் ஆகுதா? மக்களே, தொடர்ந்து சாமானியனாக நம்ம எல்லாருமே அரசியல் பேசுவோம். இதில் இவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, திமுக ஒன்றுனா அதிமுக எதிர்த்து பேசுவோம், அதிமுக ஒன்றுனா திமுக எதிர்த்து பேசுவோம். இப்போ இவங்க 2 பேரையும் தாவேக்காவை அடிக்கும்போது வெறும் தாவேக்கா தொண்டர்கள் மட்டும் வெளியே வரல, பொதுமக்களே வெளியே வராங்க. அதுதான் இவங்களால டாலரேட்டே பண்ண முடியல. எந்த கட்சி சார்பும் இல்லாத ஒரு சாமானியன் வெளியே வந்து பேசினா அவனையும் அசிங்கமா பேசுறது, வாடா உங்க ஏதாவது வருதுங்க சொல்லிடுவோமோன்னு மரியாதை கொடுங்க. அது எல்லளவும் தெரியாதா? எல்லளவு கூட சொல்லி தரலையா உங்களுக்கு? ஒருத்தர் கூடவா, ஒரு உடன்பிறப்பு கூடவா? மரியாதை கொடுங்க. எதிர்க்க இருக்கிறவங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு, சுய சிந்தனை இருக்கு. உங்களோட சிந்தனையை எங்களுக்குள்ள புகுத்தாதீங்க. அதே சமயத்துல உங்களை மாதிரி வேணாம் அந்த கூட்டத்து நாங்க எங்களை செக்யூர் பண்ணிக்க தான் நினைக்கிறோம். அதுக்கு தான் அரசியல் பேசுறோம். அரசியல் பேசுவேன். எந்த திமுக உடன்பிறப்பு சொன்னாலும் சரி, யார் எனக்கு கமெண்ட் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரே கமெண்ட் தான் நம்மளுக்கு ரிப்ளை வரும். தங்களின் பொன்னான நேரத்தை செலவு செய்ததற்கு நன்றி. பிகாஸ் டைம் இஸ் ப்ரீஷியஸ். அந்த டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்காக நம்ம அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும், அவ்வளோதான். ஆனால் வார்த்தைகள் ஏடாகூடமாக தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி தான் திமுக அதிமுக உருவாக்கி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியை தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். தன்மையான பதில்கள், அடாவடித்தனம் இல்லாத மனிதர்கள்,
உயர்ந்த சிந்தனை, அதுதான் பார்ப்பனிய சிந்தனை, அது திமுகல வேரூன்று கிடக்கு. திமுகல இருக்கிற ஒட்டுமொத்த உடன்பிறப்புகிட்டே இருக்கு. நம்ம தான் வசந்தவங்க. அப்புறம் தாவேகா நண்பர்கள், தொண்டர்கள், உங்களில் சில பேரையும் நான் நிறைய பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம்லாம். கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகளை ரொம்ப பிரயோகப்படுத்துறீங்க. அது நல்லதில்லை நண்பா. நம்ம வேற பாதையில போயிட்டு இருக்கோம். அந்த பாதையில போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை நம்ம ஆட்கள் மீன்ஸ் நான் சொல்றது தாவேகா நண்பர்களை சொல்றேன், நீங்க பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பான செயல். தயவு செஞ்சு யாரும் பயன்படுத்தாதீங்க. குறிப்பா அந்த ஜூலியா அந்த பிள்ளைய போட்டு அந்த பாடுபடுத்துறீங்க. வேண்டாம், விட்டுருங்க. நம்ம வேற இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப அடுத்து நம்மளோட இதுவே வேற பார்வையில தான் நம்ம போகணும். தாவேகா நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த ஆட்சியோட நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய செயலை நீங்க செஞ்சீங்கன்னா தான் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா மக்களாகிய எங்களுக்கே உங்க மேல இருக்கிற ஒப்பீனியன் பேட் ஒப்பீனியனா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த பிள்ளை பேசுறதுக்கு நீங்க கவுண்டர் பண்றன்ற பேர்ல நீங்க இன்னும் இழிவா பேசுனீங்கன்னா மக்களாகிய எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த விஷயத்த தாவேகா நண்பர்கள் தவிர்த்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவோட இறுதியா என்னோட கண்டென்ட் என்னன்னா, சாமானிய மக்கள் இனிமே அரசியல் பேசுவோம். திமுக இதை எதிர்கொள்ள ரெடியா இருங்க. திமுகவோட எல்லா உடன்பிறப்புகளும் ரெடியா இருங்க. நீங்க ஜென்சி மீட்டப் வைங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இன்னும் உங்களோட அஃபிஷியல் சைட்லலாம் அப்படி ஒரு மீட்டப் இருக்கிற மாதிரி எனக்கு வரல. பட் அறிவாலயம் வாசல்ல நடந்து போனா காதுல செவி வழி செய்தியா நிறைய வருது. ஸோ உங்க ஜென்சி மீட்டப்புக்கு நிறைய பேர் தயாராகிட்டு இருக்காங்க ஜென்சியா மாறுறதுக்கு. ஒரிஜினல் ஜென்சி என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. சரி, மக்கள் இனி உங்களை நம்ப மாட்டாங்க. இது மக்கள் ஆட்சி, இது மக்களின் புரட்சி, நாங்கள் உருவாக்கின ஆட்சி. நாங்கள் இதை எப்படி வழி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் எதிர்கட்சியாக செயல்படுங்க, ஆனால் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுற எதிர்கட்சியாக செயல்படாதீங்க. உங்களுடைய எதிர்கட்சியோட நிலைப்பாடு எல்லாம் எங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. ஒரு செகண்ட் இருக்க முடியல நிம்மதியா. தயவு செஞ்சு மக்களை நிம்மதியா வாழ விடுங்க. முதல்ல அவர் ஆட்சி அமைச்சு ஒரு 6 மாசம் போகட்டும். 6 மாசத்துக்கு அப்புறம் தினமும் நாங்களும் கேள்வி கேட்கிறோம். நிச்சயமா நான் கேள்வி கேட்பேன். அது தாவேகாவா இருந்தாலும் சரி, அது முதலமைச்சர் விஜயா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா நானும் கேள்வி கேட்பேன். நன்றி மக்கள். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.